இது நம்ம ஊரில் காஃபி மிஷின் இருக்கும். காஃபி பவுடர் மட்டும் போடணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து நம்ம காஃபி பவுடர் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா காஃபி பீன்ஸ் இருக்குது. இந்த பீன்ஸ் நம்ம உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி மாதிரி தான். எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி இதை லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் பாருங்கள், ஒன்றும் இல்லை, பவுடர் ஒன்றும் இல்லை. இந்த பவுடர் இந்த இடத்துல வச்சுட்டு இது மேக்னெட்டிக் தான். எங்கே வச்சிங்கன்னா அதே சென்டர் பாயிண்டில் போய் மாட்டிக்கும். இதில் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா போதும், டேரெக்டாக தூள் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கீழே ஜூம் பண்ணி காட்டுங்க. எத்தனை பர்சன்டேஜ் வேணுமோ அந்த பர்சன்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு அதிகமாக வேணும், கம்மியாக வேணும், கிரைண்டிங் டூல் வேணும்னா இந்த இடத்துல பாருங்கள் 0.8 0.6ன்னு இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு பெருசாக வேணும், சின்னதாக வேணும், ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அப்படின்னு நம்ம ஃபைனாக அரைக்கணும்னா 1 கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைனாக வரும். ரொம்ப ஃபைனாக வரும். எவ்வளோ அதிகமாக வேணுமோ அந்த கிரைன்ஸுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். இதனோட தூள் வந்து அரைக்க காட்டுறதுக்கு. இது இன்ஸ்டன்ட் காஃபி வைக்கிறவங்களுக்கு உடனே காஃபி பீன்லேருந்து எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். அன்னன்னைக்கு இதை அரைச்சி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு, சின்ன ஹோட்டல்ஸு, சின்ன ரெசார்ட் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ரொம்ப காம்பேக்டான டிசைன். மொத்தமாகவே இந்த சைஸ் தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தான் இருக்குது.